Good morning students. 6th social term 2 history lesson 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So that is Vedic culture in North India and megalithic culture in South India. சரி, அதாவது நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் வேதிக் கல்ச்சர் வேத காலத்தினுடைய அந்த கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னும், அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா மெகாலித்திக் கல்ச்சர் அண்ட் சவுத் இந்தியா. மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருங்கற்காலம்னு அர்த்தம். சரியா? ஸோ இது ரெண்டு கல்ச்சரையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் எடுத்திருந்தேன், இருந்தாலும் அதை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சரியா? ஸோ இதனால் என்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். டு நோ த ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஆரியன்ஸ் இன்டு இந்தியா. ஸோ ஆரியன்ஸ் அவங்களோட பூர்வீகம் என்ன, அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், டு ஐடென்டிஃபை த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ரிலேட்டிங் டு த வேதிக் ஏஜ். ஸோ வேத காலத்தில் இருக்கக்கூடிய அது சம்மந்தமான என்னெல்லாம் நம்ம கற்றுக்குறோமோ அதுக்கான சோர்சஸ், சரியா, எவிடன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து to understand the evolution of political, economic and the religious structures in Rig Vedic and later Vedic. ஸோ வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தொடக்க காலத்துலேயும் அதுக்கப்புறமா லேட்டர் வேத காலத்துலேயும் என்ன இருந்துச்சு, பொலிட்டிக்கலாகவும் அதாவது அரசியல் ரீதியாகவும் எக்கனாமிக்கலாகவும், ஸோ ரிலீஜன் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான உருவாக்கத்தை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், டு மேக் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ஸ். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜில் வேதா பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்றும் லேட்டர் வேதா பீரியட் இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்றதையும் நம்ம இதில் லேர்ன் பண்ண போகிறோம். சரியா? அடுத்து டு அண்டர்ஸ்டாண்ட் த மெகாலித்திக் அண்ட் அயன் ஏஜ் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் மெகாலித்திக் கல்ச்சரும் அயன் ஏஜ்லேயும் என்னென்ன இருக்குது, ஸோ அதனுடைய கல்ச்சர் என்ன, அதனுடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ வேதிக் ஏஜ். In the first phase of urbanization in India came to an end with the decline of Indus civilization. A new era called Vedic age began with the arrival of Aryans. ஸோ சிந்துவெளி நாகரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது என்ன ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்தியாவுடைய அந்த அர்பனைசேஷன் நகரமயமாதலோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னே நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரியன்ஸ் வர்றாங்க. இந்த ஆரியன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் வேதிக் பீரியட் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், ப்ராக்கெட்டில் பாருங்கள், வேதிக் ஏஜ் இட் இஸ் அ பீரியட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீன் 1500 to BCE to 600 BCE. BCE மீன்ஸ் பிஃபோர் காமன் ஏரா. சரியா? ஸோ ஹூ வேர் த ஆரியன்ஸ்? ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்க யார் அப்படின்னா இண்டோ ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த மொழி, சரியா, அந்த லாங்குவேஜை பேசக்கூடியவங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிளேஸ்லேயே பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன அப்படின்னா தயார் கேம். ஸோ இந்த ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருங்க, இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரே இடத்துல பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ் விட்டு பிளேஸ் என்ன செய்வாங்க, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் இவங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் இன் செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவங்கப்பா. சரியா? ஸோ இவங்க அங்கேருந்து ஹிந்துகுஷ் அப்படின்ற மவுண்டைன் வழியாக அங்கே இருக்கக்கூடிய கைபர் போலன், சரியா, கைபர் போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ் வழியாக என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க. சரியா? ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா rearing of animals. சரியா? their occupation is rearing of animals. They also practice slash and burn agriculture. Slash and burn agriculture
ஆன்லைன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸ்லாஷ் அப்படின்னா என்னது அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்வாங்க, எந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க விவசாயம் பண்ணினது போக அந்த இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, தீ வச்சு எரிச்சிருவாங்க. சரியா? ஸோ தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறது, ஸ்லாஷ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர். சரியா? சரி, அதுதான் உனக்கு அங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கப்பா. ஸ்லாஷ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் involves clearing the land by cutting and burning all the trees and plants on a cultivation. It's done there for a short time and then abandoned people then move to a new place of land for cultivation. ஸோ அப்படி எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு புது இடத்தை நோக்கி என்ன செய்யும், அவங்களோட இடம் பெறுதல் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாரு, உன்னோட புக்கில் பாரு, எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சர். வேதகால பண்பாடு வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பாரு. ஃபர்ஸ்ட் டாட் வந்து தட்சசீலம், அடுத்து ஹரப்பா. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஏர்லி வேதிக் பீரியட் நடந்தது. அடுத்து அந்த லைட் க்ரீனில் இருக்கு, ஆலிவ் க்ரீனில் இருக்குது பாரு. ஸோ தட் இஸ் லேட்டர் வேதிக் பீரியட், தட் இஸ் பின் வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்திரபிரஸ்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யமுனா ரிவர் இருக்குது. ஸோ யமுனாக்கு பக்கத்தில் கங்கா இருக்குது, அண்ட் அயோத்தியா இருக்குது, அண்ட் கோசலா இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சரோடைய ஏரியா. எங்கெல்லாம் வேதிக் கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே தான். சரியாம்மா? ஸோ அடுத்து பாரு, லேட்டர் வேதிக் கல்ச்சர்ன்றது என்னது, இந்த ஆலிவ் க்ரீனில் இருக்கக்கூடிய பிளேசஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரியன்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்விடங்கள் எங்கே இருந்துச்சு, அவங்களோட ஹோம்ஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் were semi-nomadic. They were basically pastoral people with cattle as their main source of wealth அப்படின்னு சொல்கிறாங்க. நாடோடிகளாக இருந்த இந்த ஆரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ரிக்வேதா ஆரியன்ஸ், இவங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பேசிக் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ரேரிங் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது மேய்ச்சல் தொழில். சரியா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அனிமல்ஸ் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது சொத்து. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன் த ரிக்வேதிக் டைம்ஸ் த ஆரியன் ஹோம்லேண்ட் வாஸ் த பஞ்சாப் which was at that time called Sapta Sindhu, the land of 7 rivers. ஸோ இந்த ரிக்வேத பீரியடில் வந்து ஆரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லிவிங் பிளேஸ் வந்து பஞ்சாப். அந்த பஞ்சாப் வந்து எப்படி அப்படின்னா சப்த சிந்து, சப்த அப்படின்னா 7 அர்த்தம், சப்த சிந்து அப்படின்னா 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? தேர்ட் பாயிண்ட் பாரு, அரவுண்ட் 1000 BCE ஆரியன்ஸ் இன் இந்தியா மூடு ஈஸ்ட்வார்ட் அண்ட் செட்டில் இன் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பிசி, அதாவது பிஃபோர் காமன் எரான்னு சொல்கிறோம், 1000ல் இருந்து ஆரியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ணுறாங்க. எங்கே மூவ் பண்ணுறாங்க, ஈஸ்ட்வார்ட் டைரக்ஷனை நோக்கி என்ன செய்கிறாங்க, மூவ் பண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், அதாவது சமவெளி பகுதிகளை வந்துட்டு குடிபெயர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்படி குடிபெயர்ந்தவங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ கோடாரி மாதிரியான அயன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வந்துட்டு கலப்பை மாதிரியான ஒரு ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சோர்சஸ் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு என்னது, ஆதாரங்கள். சரியா? ஸோ வேத காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தட் இஸ் வேதிக் லிட்ரேச்சர். அதுக்கு முன்னாடி மேலே பாரு டூயினோ இருக்குது, 4 வேதாஸ் இருக்குது. தட் இஸ் 4 வேதாஸ் இஸ் ரிக், யஜுர், சாமா அண்ட் அதர்வா. சரியா? ஸோ பாருங்கள், வேதிக் லிட்ரேச்சர், அதாவது வேத காலத்தில் இருந்த என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் இலக்கியங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேதிக் லிட்ரேச்சர் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 ப்ராட் கேட்டகரிஸ். மிகப்பெரிய 2 பகுதிகளாக வந்து பிரிக்கலாம் வேத காலத்தில் வந்து லிட்ரேச்சர் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்ருதிஸ் அப்படின்னா அந்த 4 வேதாஸ் இருக்கு இல்லையா, பிராமணாஸ், ஆர்யாஸ், அரண்யாஸ், அப்புறம் உபனிஷாட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க எல்லாமே ரொம்ப புனிதமானது, ரொம்ப நிலையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பற்றி எந்த கொஸ்டினுமே என்ன செய்ய முடியாத, ரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப திறம்பட எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஸ்ருதி மீன்ஸ் லிசனிங் ஆர் unwritten ones that were transmitted or orally through generations அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து எல்லாமே கேள்வி கேட்கப்படாத உண்மைகள் தான். ஸோ ஸ்ருதி அப்படிங்கிறது என்னது, கேட்குறதுக்கு மட்டும்தான். பட் அது வந்து ரிட்டனில் என்ன செய்யலை, எழுதி வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறது புரியுதா? ஸ்ருதி அப்படின்னா என்னது, ரிட்டன் இருக்காது, ஒன்லி என்ன செய்ய முடியும், கேட்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாய்மொழி வாயிலாக நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க, சொல்கிறது புரியுதா? ஆனால் இதை வந்து என்ன செய்யலை, எழுதி வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மிருதிஸ் அப்படின்னா என்னது பார்ப்போம். a body of text containing teachings on. ஸோ ஸ்மிருதிஸ் அப்படிங்கிறது என்னது, இந்திஹாசஸ், பூர்ணாஸ், Tantras and Agamas. Smritis are not internal, they are constantly revised அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது, எழுதி வைக்கப்பட்டது. இது எப்படி இருக்கும், இதுவும் நிலையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ ஸ்மிருதி மீன்ஸ் டெஃபினிஷன் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஸோ ஸ்மிருதி அப்படின்றது என்னது, ஸ்மிருதி அப்படின்றது என்னது, எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அடுத்து பாருங்கள், வேதிக் டெக்ஸ்ட், அதாவது வேத நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்ருதியில் பாரு 4 வேதாஸ் இருக்குது, அரண்யாக்காஸ் இருக்குது, அடுத்து பிராமணாஸ் இருக்குது, உபனிஷாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்ருதின்றது. அடுத்து ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது, இதிகாசாஸ், புராணா, சிவா புராணா, ராமாயண, மகாபாரதா, சூத்ராஸு, தர்மசாஸ்திரா, மனுஸ்மிருதி, நாரஸ்மிருதி. ஸோ இதெல்லாம் மனு தர்மம் சொல்லுவோம்ல, தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் உள்ளடக்கியே தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது இருந்ததுக்கான ஏதாவது எவிடன்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் மோட்டோ அப்படின்னா என்னது, இந்தியாவுடைய குறிக்கோள் என்ன, முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா சத்தியமேவ ஜெயதே. ஸோ வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்கியம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் முண்டக்கா உபனிஷாட் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து நம்ம ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெட்டீரியல் ரிமைன்ஸ் such as the iron implements and pottery from the archaeological sites in Punjab, Uttar Pradesh and Rajasthan. சிந்து கங்கை சமவெளிகளில் என்ன செய்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆய்வு கூடங்களில் இது நிறைய வந்து என்ன செய்தால் மட்பாண்டங்களாகவும் இரும்பு கருவிகளாகவும் நமக்கு சோர்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். இந்த வேதிக் ஏஜை வந்துட்டு எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறாங்கன்னா 2 phases ஆஃப் வேதிக் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஒன்று இயர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று லேட்டர் வேதிக் பீரியட். வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாரு, வேதிக் கல்ச்சர் அப்படிங்கிறது பாலிட்டி அண்டு சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாலிட்டி அப்படிங்கிறது அரசியலும், இன்னொன்று சொசைட்டினா சமுதாயம். சரியா? ஸோ த ரிக்வேதிக் பொலிட்டி வாஸ் கின்ஷிப் பேஸ்டு குலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிக்வேத காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறமாக. ஸோ அப்படி தான் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னா பிளட் ரிலேஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குலம் அப்படிங்கிற ஒன்று இருந்துருக்கு. சரியா? ஸோ அதுதான் அடிப்படையாக இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா அதற்குடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் குலபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதாமா? ஸோ பாருங்கள், ஸோ குலபதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, நிறைய குடும்பங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து தான் கிராமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராமத்திற்கு இருக்கிற தலைவர் பேர் கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்திற்கு இருக்கிற தலைவர் பேர் கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
அந்த கிராமங்களை கொண்ட தொகுப்பு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய கிராமங்கள் சேர்ந்தது விஸ், அதாவது குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுக்கு விசயபதி அப்படின்னு சொல்கிறவர் தான் தலைவராக இருக்காங்க. ஸோ ஜனா அப்படிங்கிறது ஒரு இனத்தோட குழுவுடைய தலைவர் ஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனான்றது ஒரு இனம். ஸோ அந்த இனக்குழுவுக்கு தலைவர் யார் அப்படின்னா ராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனஸ்கோபா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு ஜனஸ்கோபா அப்படின்னா மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, ரிக்வேத பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரி பல விதமான இனக்குழு அரசுகள் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ராஷ்டிரம் அப்படின்னும் பரதர் மத்தியசர் புரு அப்படின்ற சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அதில் கிங் பார்ப்போம். கிங் அப்படின்றவர் யாருன்னா த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? ஸோ மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் கிங்குக்கு இருக்குது. த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ராஜன் வாஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப். His powers were limited by tribal assemblies, namely Vidatas, Sabha, Samiti and Ganga. Of these Vidata, the tribal assembly was the oldest அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அரசர் அப்படிங்கிறவர் என்னன்னா ஒரு இனக்குழுவை சேர்ந்தவராக இருக்கிறாரு. இவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் அவருடைய சேஃப்டி அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கிய பொறுப்பாக இருக்குது. ஸோ அவரோட அதிகாரம் எப்படி இருக்குது அப்படின்னா இனக்குழுன்னு சொல்கிறவங்க இல்லையா, ஸோ அது மாதிரி விதாதா, சபா, சமிதி, கனா, ஸோ இந்த அமைப்புகளுக்கு வந்து என்ன செய்யப்படுது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இவரோட ஒர்க்கு. சரியா, இவரை வந்து விதாதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப பழமையானது. விதாதா இது ஒரு இனக்குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சபா சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சபா அப்படிங்கிறது யார் அப்படின்னா ரொம்ப மூத்தவர்களை கொண்டது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லலாம். எ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். சரியா, மூத்தவர்களை கொண்டது சபா. சமிதி அப்படிங்கிறது அசம்பிளி ஆஃப் பீப்புள், அதாவது மக்கள். சரியா, மக்கள் அனைவரையும் கொண்டதான் சமிதி அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ த கிங் அப்பாயிண்டட் எ புரோஹித் chief priest to assist him in economic, political and military matters. The king was assisted by the Senai. Gramani was the leader of the village. ஸோ அரசர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, தனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக புரோகிதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் தான் தலைமை குரு. ஸோ அவரை வந்து ஒருத்தரை பணியில் வந்து என்ன செய்கிறாரு அமர்த்தி கொள்ளலாம். ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா அரசியல், அதாவது பொலிட்டிக்கலு, எக்கனாமிக்கலு, மிலிட்ரி, ஸோ இந்த மாதிரியான சம்மந்தமான தொடர்புகள் விஷயங்களில் இவர் என்ன செய்வார், கிங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா உதவி செய்வார். சரியா, ஸோ கிராமத்தோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் கிராமணி. சரியாம்மா. ஸோ சபா சமிதி அப்படிங்கிறதோட அர்த்தம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பாருங்கள். ஸோ அரசர் தனக்கு ஹெல்ப்புக்கு யாரை வச்சுக்குவார், புரோகிதன்னு சொல்கிற ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருப்பார். சரியா, சரி. இந்த ஆரியன்ஸ் வந்து வெஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி என்ன செய்கிறாங்க, நகர்ந்து போகிறாங்க, மைக்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து கங்கா அண்ட் யமுனா ரிவருக்கு இன்பிட்வீனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் வந்து குடியேறுறாங்க. சரியாம்மா. சரி, அடுத்து பாருங்கள். ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்றது அவங்களுடைய பெண்களின் நிலை வேத காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சொசைட்டி பார்த்திங்க அப்படின்னா வேதா பீரியடில் வந்து ஸோ அவங்களுடைய தந்தை வழியில், சரியா, ஸோ அந்த ஃபாதரை டிபெண்ட் பண்ண ஒரு சொசைட்டியாக இருந்திருக்கு. ஸோ ஒயிட் ஸ்கின்னாக இருக்கக்கூடிய ஆரியன்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் ஸ்கின் இருக்கக்கூடிய, அதாவது ஆரியர் இல்லாதவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. சரியா, ஸோ அந்த பிளாக் ஆரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, பிளாக் ஆரியன்ஸ் இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தசையுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இது பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வேதா பீரியடில் வந்துட்டு த்ரீ கேட்டகரி இருக்காங்க. அது ட்ரெயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயி அப்படின்றது பொதுமக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது போர் வீரர்கள், அதாவது சத்ரியாஸ் அப்படின்னும், மதகுருமார்கள் அப்படின்னும், பிராமணாஸ் அப்படின்னும் என்ன சொல்கிறாங்க.
ஸோ ஆரியன்ஸ் இல்லாத பீப்புளை வந்து ஆரியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சமுதாயங்கள் அப்படின்னே ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஆனாலும் அந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, கட்டாயம் ஏற்படுது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 டைட்டான ஒரு வர்ணாஸ் அமைப்பு வந்து என்ன செய்யுது, அந்த இடத்துல உருவாக்குது. ஸோ அது வந்து மதகுருவாக இருக்கக்கூடிய பிராமணாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பிராமணாஸ் அப்படின்னும், போரிடுறவங்க சத்ரியாஸ் அப்படின்னும், நிலத்தை வந்து சொந்தமாக வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வைஷ்யாஸ் அப்படின்னும், ஸோ வேலை பார்க்குறவங்க, அதில் கூலி வேலை பார்க்குறவங்க வந்து சூத்ராஸ் அப்படின்னும் 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணா சிஸ்டம் வந்துட்டு உருவாகுது. ஸோ உமன்ஸோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரிக் பீரியடில் வந்துட்டு உமன்ஸ் வந்து ஓரளவுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. சரியா? ஸோ ஒய்ஃபு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குடும்பத்தோட தலைவியாக தான் உமன்ஸை வந்து மதிக்கிறாங்க. ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சைல்டுஹுட் மேரேஜு, அப்புறம் சதின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்தோடனே அந்த கணவனை எரிக்கிற அதே சிதையில் என்ன செஞ்சிருவாங்க, மனைவியும் போட்டு எரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேதா பீரியடில் கிடையாது. சரி, அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இல்லை. இருந்தாலும் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, பெற்றோர்கள், ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சொத்துரிமை அப்படிங்கிற ஒன்று வந்து பெண்களுக்கு இல்லை, அது வந்து மறுக்கப்படுது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது நடக்கும்ல, அதாவது பொது நிகழ்வு, அப்போல்லாம் வந்து பெண்களுக்கு எந்த வித கான்ட்ரிபியூஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காங்க. இதுதான் உமன்ஸோட நிலை. ஸோ பிகினிங் வேதா பீரியடில் இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் வேதிக் பீரியடில் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் லேடிஸ் மட்டும் இல்லை, சொசைட்டியில் மட்டும் இல்லை, லேடிஸ் ஃபேமிலிலையும் கூட அவங்களுடைய பங்கு வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? லேடிஸ் யாரும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலையோ சடங்குகளையோ நடத்தக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வந்துட்டு மேரேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் விதிகள்லாம் விதிக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பெண்களை வந்து ஆண்கள் மணந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கைம்பன்னு சொல்லக்கூடிய விடோவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து திருப்பிலாம் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் வந்து மறுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியடில். ஆனால் பிகினிங்கில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? சரி, எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வேதிக் பீரியடில் வந்துட்டு எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, ரேரிங் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது கால்நடைகளை மேய்க்கிறதும் அக்ரிகல்ச்சரும் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது, ஆக்குபேஷனாக இருக்குது. சரியா? அப்படி இருந்தாலும் கூட, இது அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஆக்குபேஷனாக இருந்தால் கூட, உட் சம்மந்தமான கட்டிங் ஒர்க் இருக்குல்ல, ஸோ மர வேலை செய்கிறவங்க, வேறு என்ன பெரிய பெரிய அரசர்களுக்கு பெரிய தேரெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க, போட்டில் மேக்கர்ஸ், அதாவது மட்பாண்டங்கள் செய்கிறவங்க, அடுத்து வந்து இரும்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க, நெசவாளர்கள், அதாவது துணி நெய்வாங்க, ஸோ அடுத்து வந்து ஸ்கின்னு தோல் வேலை செய்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு லைட் கிரே மாதிரியாக, இல்லை கிரேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெளுத்து ஒரு பச்சை கலர் இருக்கும் இல்லையா, ஒரு க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பானைகளை வந்து, மண் பானைகளை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டைப் ஆஃப் கலர் உள்ள பானைகள் வந்து லேட்டர் வேதிக் பீரியடோட காலத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு இது ஒரு நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஹார்ஸஸ், கவ்வு, கோட்டு, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வளர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த வீட்டு விலங்குகளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போ குதிரை, பசு, கோட்டு, செம்மறி ஆடு, ஆக்ஸஸ், இதை மட்டும் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிந்த் அண்ட் பஞ்சாப், ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆரியன்ஸ் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. குடியேறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, விவசாயத்தோடைய இதை வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்து விவசாயம் பண்ணி
ஒரே இடத்துல அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரே இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி விவசாயத்தோடைய பயனை தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? ஸோ அது அப்போ என்னென்ன முக்கிய பயிர்களை அவன் வந்து விளைவிக்கிறான், க்ரோ பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா க்ராப்ஸ் வந்து கோதுமை, வீட்டு, ஸோ அடுத்து வந்து ஜூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது சிந்துவெளி இண்டஸ் சிவிலைசேஷன் மக்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பயிர் செஞ்சால் கூட ரிக் பீரியடில் இருக்காங்கல்ல, அதாவது பிகினிங் ஸ்டேஜில், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 விதமான சாகுபடிகள், 2 விதமான டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். சரியா? ஸோ இது வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரியன்ஸ் வந்து கோட்டு, கவ், செம்மறியாடு, இது ஹார்ஷு, இது மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட்டையும் வந்து என்ன செஞ்சுருக்கான், அவனுடைய இது பண்ணுறதுக்கு, அவனுடைய ஹெல்ப்புக்கு வந்து பழக்கப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகை செய்கிறவங்க, சாய தொழில் செய்கிறவங்க, உலோக தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லா விதமான ஒர்க்கர்ஸுமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய பானைகள் இருக்கு இல்லையா? ஸோ ஆஷ் கலரில் இருக்கிற அந்த இரும்புகள் இந்த மாதிரி இதை வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சாம்பல் நிறத்தில் வந்து மட்பாண்டங்களை செஞ்சு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் அயன் பொருத்தப்பட்ட கோடாரிகள், வேறு என்ன, கடப்பாரை, இந்த மாதிரியான ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தி அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், விவசாயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்படி நிறைய இந்த மாதிரியான இது பண்ணால் கூட நெல், கோதுமை, அப்புறம் பார்லி, இந்த மாதிரியான பயிர்களை வந்து என்ன செஞ்சுருக்கான், அவன் வந்து பயிரிட்டு இருக்கான். சரியா? ஸோ அப்படி இருந்ததுனால அவன் நிலத்து மேலே அவனுக்கு ஒரு தனி பற்று உருவாக ஆரம்பிக்குது. இது என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்தது ட்ரேடுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக ஆயிடுச்சு. சரியா? ஸோ இது ட்ரேட் ஆனதுனால அந்த ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் பார்ட்டர் சிஸ்டம் வர்றாங்க, தட் இஸ் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது. சரியா? ஸோ அவங்கவுங்க நிஷ்கா, சத்மனா அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரேடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிக்வேத காலத்தில் பார்த்திங்கன்னா தங்கம், அதாவது ஹிரண்யான்னு சொல்கிறாங்க. இரும்பு காயின்ஸ் வந்து சியாமா அப்படின்னும், தாமிரம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ செம்பு காயின், இதை வந்து அயாஸ் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. சரியாப்பா? அடுத்து ரிலீஜன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். சரியா? பொதுவாகவே ஆரியன்ஸ் வந்து இயற்கையை தான் வந்து வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு கடவுள்கள் தோன்றுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூம்மா.